பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார். ஆதார வசனம் லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். 2 சாமுவேல் 19:25. மேவி போசத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். தாவீது கேட்டான். தேவ அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜாவானவுடன் தான் யோனத்தானோடு செய்த சவுலின் மகன் யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கணும் உண்டா என்று கேட்டான். எதிரியின் குடும்பத்தை வேரோடு அழிக்க தாவீது கேட்கவில்லை. அவர்களும் தன்னோடு இணைந்து வேறு பற்றி கனி கொடுக்கட்டும் என்ற சிந்தையில் கேட்டான். 2 கால்களும் முடமான யோனத்தானின் குமாரன் மேவி போசேத் என்பவன் லோதேபாரிலே இன்னார் வீட்டில் இருக்கிறான் என்ற தகவல் கிடைத்ததும் அவன் வரவழைக்கப்படுகிறான். தாவீது மோவே பேசத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுளி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். 2 சாமுவேல் 9:7. எங்கேயோ முடங்கி கிடந்த கேட்பாரற்று கிடந்த அவனை ராஜா அழைத்தது மட்டுமல்ல, இழந்த அனைத்தையும் மீட்டு கொடுத்து தன்னோடு பந்தியில் எப்பவும் அப்பம் புசிக்க வரவேற்றார். அரண்மனையிலேயே ராஜாவோடு யார் இணைந்து சாப்பிடுவார்கள்? அவருடைய குமாரர்கள், ராஜ வஸ்திரம் தரித்தவர்கள், பிரபுக்கள், மந்திரிகள், வெளிநாட்டு தூதர்கள், ராஜாவுக்கு சமமானவர்கள். இந்த அந்தஸ்தை ஒன்றுக்கும் உதவாத எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட முடமான அவனுக்கு தாவீது கொடுத்தான். இப்படியே அது இருக்கட்டும். இப்போது அப்படியே நம்மை நினைத்து பாருங்கள். உலகம், அந்தஸ்து, பணம், செழிப்பை பார்த்த பின் தான் இவர்களோடு சேரலாமா, இவர்கள் சேர்த்து கொள்வார்களா, நாம் விலகி விடலாமா என்று முடிவெடுக்கும். பணத்தை வைத்து, அந்தஸ்தை வைத்து, பவரை வைத்து தான் முடிவெடுக்கும். நம் பரம தகப்பனோ நம்மிடம் எதை கண்டார்? அழுக்கு பாவ மூட்டை, அந்தகாரம், நாதியற்ற நிலை, அறியாமை, அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது தெரியவில்லை. பரம தகப்பன் இயேசுவின் இரத்த உடன்படிக்கையின்படி இவளுக்காகவும் இவனுக்காகவும் நான் கல்வாரிலே இரத்தம் சிந்தினேன் என்று காண்பிக்கும்போது நமக்குள் விசுவாசத்தை துவக்கி மனக்கண்களை திறக்க வைத்து அத்தனை அழுக்கு பாவம் கந்தைகளை தூர எறிந்துவிட்டு இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து புதிய நாமம் சூட்டி தெய்வ குடும்பத்தில் நம்மை சேர்த்து கொள்ளவில்லையா? தன்னோடு இணைத்து கொள்ளவில்லையா? நமக்கு அந்தஸ்து கொடுக்கவில்லையா? நீ என் சொந்த மகள், ஜனம், நண்பர் என்று சொல்லவில்லையா? நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கேயோ கிடந்த நம்மை ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்தியில் அமர வைக்கவில்லையா? ஆதியாக 3:15 கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றவில்லையா? இழந்த அத்தனை உரிமைகளையும் ஆளுகளையும் மீட்டுக் கொடுக்கவில்லையா? ஆதியாக 1:28 சகல வாக்குகளுக்கும் உரிமையாளர்களாக நம்மை நியமிக்கவில்லையா? நான் உன்னை என் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லவில்லையா? நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே என்று நம்மளை பார்த்து சொல்லவில்லையா? இது இப்படியே இருக்கட்டும். 2 சாமுவேல் 15 தாவீது தன் மகன் அப்சலோம் தந்திரமாக ஆட்சியை பிடிக்கிறான் என்று கேள்வியுற்றதும் தன் சகாக்களோடு புறப்பட்டு காட்டின் வெளியே நடந்தே வெளியேறினார். 2 சாமுவேல் 15:30. ஊசா என்பவன் தாவீதோடு வர ஆயத்தப்பட்டு வந்தான். இவன் ஞானவான், திறமையுள்ளவன். இவனை தாவீது, நீ என்னோடு வர வேண்டாம், எனக்கு பாரமாயிருப்பாய் என்று அனுப்பிவிட்டான். நீ எனக்கு அங்கிருந்து செய்தியை கொடு என்று அனுப்பிவிட்டான். 2 சாமுவேல் 15:33. எல்லாம் முடிந்தது. நான் வரலாறுக்குள் போகவில்லை, மேலாள் சொல்லுகிறேன். எல்லாம் முடிந்தது. அப்சலோம் தோற்றான், இறந்து விட்டான். தாவீது திரும்ப எருசலேமுக்கு வருகிற போது ஒவ்வொருவராக அவரை சந்திக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், அவரோடு வர முடியாதவர்கள். அப்போது தாவீது மேவி போசத்தை பார்த்து, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். 2 சாமுவேல் 19:25. 2 காலும் முடமாயி இவனால் தாவீதுக்கு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு வேலை செய்வதற்கு உதவி செய்ய ஆட்கள் வேண்டும். கழுதை மேலே ஏற்றி உட்கார வைக்கணும், இறக்கி வைக்கணும். பாரம் இல்லையா? தாவீதுக்கு பாரம் இல்லையா? ஆகிலும் கேட்கிறான், ஏன் என்னோடு இல்லை என்று. மக்களே, நம்மால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? அண்ட சராசரத்தை படித்து பூமியை தொங்க விட்டவருக்கு நம்மளால் என்ன பிரயோஜனம்? ஆகிலும் கேட்கிறான், ஏன் நீ என்னோடு இல்லை? நாம் அவரோடு இருந்தால் போதும், அது போதும் அவருக்கு.
அந்த உறவு அவருக்கு மகிமை. வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, நாம் அவரது மகிமையும் பலனும் என்று. சந்திரனையும் சூரியனையும் ஓட விட்டவருக்கு, பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டவருக்கு, நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி லக்கமிட்டவருக்கு பலனும் மகிமையும் நாம் தான் என்கிறார். நாமோ சாக்கு போக்கு சொல்கிறோம், மேவி போசியத்தை போல. நான் விரும்பினேன், முடியவில்லை. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு வேலைக்கு போய் இப்போது 7 மணிக்கு தான் வீடு திரும்புகிறேன் என்று. உங்களுக்கு தான் தெரியுமே, பிள்ளை 12th படிக்கிறான், கூடவே இருக்க வேண்டும். உங்களுக்குத்தான் தெரியுமே, வீட்டில் அவருக்கு சுகம் இல்லை, அருகிலேயே இருக்க வேண்டும் என்று. உங்களுக்குத்தான் தெரியுமே, ஆஃபீஸில் லீவே கிடைக்காது என்று. இப்படி எத்தனை சாக்கு போக்குகள் சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை இல்லாத காலத்தில் இருந்த அந்த தாவீதுக்கே மகிமையை கொடுத்தவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், இந்த பேச்சை விடு. முன்பெல்லாம் அதிகாலை எழும்பி முழங்கால் படியிட்டு என்னோடு பேசுவாயே, நேரத்தை எடுத்து துதிப்பாயே, ஸ்தோத்திரம் செலுத்துவாயே, என்னோடு பேசுங்கப்பா என்று வேதத்தில் பிரியமாயிருப்பாயே, எல்லாரும் தூங்கின பின்பு என்னோடு அன்று நடந்ததெல்லாம் சொல்லுவாயே, இப்போது ஏன் என்னோடு கூட இருக்கவில்லை என்று கேட்கிறார். யார் யாரெல்லாம் இப்படி செய்துவிட்டு இப்பொழுது ஒதுங்கி கொண்டிருக்கும் உங்களை பார்த்து தான் கேட்கிறார், நீ ஏன் என்னோடு பேசவில்லை? 2 கால்களும் முழமாயே கிடந்த அவனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனாலும் தாவீது அவனை தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அதை காட்டிலும் மேலான தகப்பன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னோடு இரு, ஏன் என்னோடு பேசவில்லை? ஏன் என்னை துதிக்கவில்லை? என்னோடு சொல்லுவாயே என்று எத்தனை ஆதங்கமாக கேட்கிறார். அப்படி யாராவது இருந்தால் இன்றே முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் அவரோடு இருந்தால் போதும். இதைத்தாங்க எதிர்பார்க்கிறார். நமது பார்வை சிந்தை அவரோடு இணைந்திருக்க விரும்புகிறார். நாமோ எத்தனை சாக்கு போக்குகள் சொல்லுகிறோம், யோசித்துத்தான் பாருங்களேன். 2 பெரிய காரணங்கள் உள்ளது நாம் சாக்கு போக்கு சொல்வதற்கு. ஒன்று, கேட்டதெல்லாம் கிடைத்து விட்டது, இப்போது இவைகளை மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குது. காரு, வீடு, தொழில், வேலை, இப்போ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாமா? துதிச்சுக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது? ஒன்று. ஆண்டவரிடமே நம்ம சொல்லுகிறோம், கேட்கிறோம். அடுத்து எத்தனை வருடங்களாக ஜெபித்து வருகிறோம், ஒன்றுமே நடக்கவில்லை. இது விரக்தியின் அடிப்படையில். 2மே தவறு. எதற்காக இந்த உறவு அல்ல, இந்த உலகப் பொருளுக்காக உறவு அல்ல. இதை பெற்றுக் கொடுக்கவா இயேசு பாடுபட்டு மரித்தார்? அதற்குத்தான் அவை கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள். தேவனோடு நாம் என்றென்றைக்கு இருப்பதற்காகவே, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே அங்கே மேலே அவரோடு என்றென்று அமரவே நம்மை அழைத்து கொண்டார். இதன் அருமையை இன்று புரிந்து கொண்டு அவரோடு உறவில் இணைந்து கொள்ளுங்கள். ஏக்கமாக கேட்கிறார். வேதத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை என்று அவர் அறிவார். நமக்கு முன்பே அவருக்கு தெரியும். இங்கே பூமியிலே தரித்திரராகியும் நோயாளியாகியும் பலவீனத்தோடு கடனோடு சமாதானம் இல்லாமல் இருப்பதை நாம் விரும்புகிறோமா? நாமே விரும்பவில்லை என்று அவர் எப்படி விரும்புவார்? நம்மளை படைத்தவர் எப்படி விரும்புவார்? நாம் சுகமாக, பலமாக, வளமாக, சமாதானத்தோடு சூப்பராக வாழ விரும்புகிறார். 3 யோவான் 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அத்துணையும் படைத்து நமக்குத்தானே. மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். இதை கர்த்தர் நல்ல பங்கு என்கிறார். மார்த்தால நம்மை போல பல காரியங்களில் கவலைகள். எது முக்கியம்? இதை தேர்ந்தெடுக்க நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கும் போது நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து சேர்க்கிறீர்கள் என்பதாகும். 15 நிமிஷம் இருந்தாலும் 15 நிமிஷம் அவரோடு இருக்கும் பொழுது நல்ல பங்கு. மனசிலேயே ஏங்கி கொண்டிருந்தால் அது நல்ல பங்கு. இதெல்லாம் வீண் போகுமா? பேதுரு சொல்லுகிறான், அறியாமல் சொல்லிவிட்டான். எல்லாமே விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்கிறான். அது அறியாமல் கேட்டுவிட்டான், மறுதளித்தான். இதெல்லாம் அவன் செய்த தவறுகள் தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் ஆவியின் நிறைவை பெற்றவுடன் எழும்பி பிரகாசிக்கிறான். நாம் இப்படித்தான் வளர வேண்டும். குற்றங்கள் உண்டு, அதையே பெருசாக நினைத்து கொள்ளக்கூடாது. அதையே நினச்சி நம்மளையே குற்றப்படுத்தி இழுத்து கீழே தள்ளி கொள்ளக்கூடாது. எழும்ப வேண்டும். வளர்ச்சி தேங்கி நிற்கக்கூடாது. தோல்வியில் தான் வெற்றி இருக்கிறது. நாம் கீழே விழும்போது தான் எழுந்திரிக்க முடியும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு இருப்பதை காட்டிலும் அவருக்காக முதன்மையான நேரத்தை உண்டாக்கி கொண்டு கொடுத்து முக்கியப்படுத்தி அவரோடு இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு டயர்டாக வந்து தூங்கிக்கிட்டே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. அது அவர் விரும்புவதில்லை. நாம் விரும்புவோமா? நம்ம பிள்ளைகள் நம்மோடு இப்படி பேசினா நாம் விரும்புவோமா?
பேதுரு யோவான் ஊழியத்தை பார்த்த மக்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், கல்லாதவர்கள், படிப்பறிவதில்லாதவர்கள், இவர்களுக்கு மீன் பிடிக்கிற தவிர ஒன்றுமே தெரியாது, வலையை அலசர தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறார்கள். இப்படி மக்கள் உங்களது உள்ளான வெளியான மாற்றம், செழிப்பு, உயர்வை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் எப்போதும் இயேசுவோடு இருப்பவர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ செடி, நான் கொடி, உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உமக்கு கூர்ந்த நற்கணிலை கொடுக்க அடியாளை சுத்திகரியும், பலப்படுத்தும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் என் தகப்பனோடு இருப்பதையே நாடுவேன், தேடுவேன், கண்டடைவேன். ஆமேன். ஹல்லேலூயா.